நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சமாதானம், இந்த சமாதானம் ஆவியின் கனிகளில் ஒன்று. இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று இயேசப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாக ஒன்று சமாதானம். இந்த சமாதானம் இல்லைன்னா நம்ம மற்ற காரியங்களில் முழுமையாக நம்ம ஈடுபட முடியாது. நம்ம சமாதானத்தோடு இருந்தால் தான் நம்ம எல்லா நேரங்கள்லையும் நம்ம என்ன செய்யலாம், எல்லா வேலைகளையும் நிம்மதியாக நம்ம பூரணமாக செய்ய முடியும். இந்த ஆவியின் கனிகள் 9ல் இந்த முக்கியமாக இந்த சமாதானத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் பண்ணிட்டு ஒரு ஜட்ஜி முன்னாடி போய் நிற்கிறார். அவருக்கு அன்னைக்கு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வருவதுக்கு முன்னவே அந்த குற்றவாளி மேலே தப்பு இருந்தால் கூட அந்த தப்பை மறைத்து எப்படியாவது நம்ம விடுதலை ஆயிடணும் என்று அவன் நினைத்து கொண்டே அவன் சமாதானம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் புலம்பிக் கொண்டே இருப்பான். அந்த தீர்ப்பு நாள் நெருங்கும்போது அவனுக்கு ரொம்ப மன நிம்மதி இல்லாமல் காணப்படுவான். அப்போ என்ன செய்வான், அந்த ஜட்ஜி முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று நினைப்பான். ஏன்னா அவன்கிட்ட குற்றம் காணப்படுது, சமாதானம் கிடையாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் பண்ணாதபடி அவர் எந்த குற்றமும் பண்ணலை. அவர் நன்மை தான் செய்தார். ஆனாலும் அந்த பிலாத்துக்கு முன்பாக அந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் கொண்டு போய் விட்டாங்க. அப்போ பிலாத்துக்கு தெரியும் இயேசுவானவருக்கு மேலே எந்த தப்பும் இல்லை, குற்றமும் இல்லைன்ட்டு. ஆனாலும் அந்த நின்று இருந்த எல்லாரும் பரபாசை விடுதலை பண்ணுங்க, இவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ பிலாத்து என்ன சொல்றாரு, எல்லாரும் இப்படி சொல்றாங்களா, நான் உன்னை தப்பிக்கலாம், நான் நினைத்த உன்னை தப்பிக்கலாம், ஆனால் நீ ஒன்று சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால் இயேசுப்பா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவர் மரித்து கொலை செய்யப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நேரத்தில் எழும்பணும். அவர் ரத்தம் சிந்தினா தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். ஏன்னா அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு. அவர் சமாதானத்துக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த சமாதான பிரபுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய உள்ளங்களில் சமாதானம் தங்கும். நம்ம என்ன செய்யணும், இயேசுப்பா என்ன செய்தாங்க, அந்த யோவான் 14:27 சொல்லியிருக்காங்க. அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்ன அந்த சீசர்கள்ட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். அவர் இங்கிருந்து அவர் போவதுக்கு முன்பாக அந்த சீசர்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். எப்படி எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. அப்போ ஏற்பட்ட தேவனை நம்ம தெய்வமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். அதற்கு நம்ம ரொம்ப விலையேறப்பட்ட அந்த இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டதற்கு ஆண்டவருக்கு கோடி நன்றி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்தகத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கணும். நம்ம உலக பிரகாரமான போய் நம்ம கவலை கஷ்டம் பாரங்களை போய் நம்ம சொன்னோம்னா அது நமக்கு எந்த தீர்வும் கிடையாது. நம்ம நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல நம்முடைய கவலை பாரம் எல்லாவற்றையும் கொண்டு வைக்கும்போது நமக்கு தேவ சமாதானம் நம்ம உள்ளத்தை நிரப்பும். ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம மக்கள்கிட்ட நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா அதை அவங்க இருதயத்தில் வைத்து கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க, நீ அந்த நாளில் இந்த வார்த்தையை சொன்னாய் என்று. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட பாவத்தை குறித்து நம்ம அவரிடத்துல நம்ம மறைவில்லாமல் ஒளிவில்லாமல் அவரிடம் நம்ம சொல்லும்போது அவர் நம்மை இந்த பாவத்தை மன்னித்து நமக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் தருகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபோதும் தள்ளாட விட்டார். அதே போல் அந்த ரோமர் 8:6 பாருங்க, ஆவியின் சிந்தனை ஜீவனும் ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமும். பாவத்தின் சம்பளம் தான் மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமும். நம்ம உலக பிரகாரமாக நம்ம நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உலக பிரகாரமான சிந்தனையில் இருந்தால் அது நம்மளுக்கு பாவத்தை ஆசைய துன்பத்துக்கு காரணம். அது நமக்கு பாவத்தை தான் கொண்டு வரும்.
நம்ம ஆவியில் சிந்தனையோடு நம்ம கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை போட்டு இருக்கும்போது அந்த ஆவியின் சிந்தனை நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் தரும். இந்த ஆண்டு சொல்லியிருக்காருல, இந்த உலகத்தை குறித்து நம்ம அந்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உலக ராஜ்யம் அப்படி கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கார். நம்ம முதல்ல தேவனை நம்ம தேடணும். நம்ம தேவனை தேடும்போது மற்ற எல்லா இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக தேவன் செய்வார். நம்ம யார்கிட்டையும் போய் எதுவும் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை தேவன் வைக்க மாட்டார். நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் கொடுக்குற தேவன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 3 இந்த இதை பாருங்கள். சகையு என்ற ஒரு ஆயக்காரன் இருந்தார். அவர் வரி வசூலிக்கிறவர் எல்லாருக்கும் தலைவன். அவர் என்ன பண்ணார், மக்கள் அவரை வெறுத்தாங்க. ஏன்னா அவர் அநியாயமாக வட்டி வாங்கி அநியாயமாக அவர் வசூலித்தார். அவர் அந்த ஊர் ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அந்த ஊரிலே பெரிய பணக்காரர் அவர் தான். ஆனால் ஆயக்காரனுக்கு தலைவன் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இயேசுனுடைய அற்புதங்கள், இயேசுவனுடைய குணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தார். அப்போ இயேசுப்பா எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த சகையுக்கு என்னாச்சுன்னா, நம்ம அவரை எப்படியாவது நம்ம பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். நினைத்து அங்கே ஒரு காட்டத்தி மரம் நிற்குது. கூட்டமாக இருக்குது, இயேசுப்பாவை பார்க்க முடியல. உடனே அவர் குள்ளமாக இருந்ததுனால அந்த காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி நின்று இயேசுப்பாவை பார்க்காரு. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவரே இப்படி மேலே பார்க்காரு. எத்தனையோ ஜனங்கள் அவரே கூடி நின்று பார்க்கும்போது அந்த நம்ம இயேசுப்பாவுடைய கண்கள் அந்த சகைவை நோக்கி பார்க்கணும். அவர் மேலே பார்க்கும்போது அந்த சகைவை பார்த்து சொல்கிறார், சகைவே கீழே இறங்குவார், நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவர் சகை அந்த வீட்டுக்கு கூட்டுக்கிறார். அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் வட்டி அதிகமாக வாங்குவான், அநியாயமாக சொத்து சேர்த்துருக்கா அப்படின்னு முறுமுறுக்காங்க. இவர் வீட்டில் போய் தங்குறதுக்கு இந்த இயேசுப்பா வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்போ இயேசுக்கு எல்லாமே தெரியும் தானே, அவர் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக நிற்காரு. அப்போ இந்த சகை என்ன சொல்கிறாங்க, இயேசுப்பாட்ட, நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா நான் அது நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன், அநியாய வட்டி வாங்கியிருந்தா அதை நான் திருப்பி நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவன் குற்றத்தை உணர்ந்துறான். அப்போ இயேசுப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லிடுறான். அப்போ இந்த ரட்சிப்பு வந்தாலே சமாதானமும் வந்துடும். அப்போ அந்த குடும்பம் எல்லாமே ரட்சிக்கப்பட்டு அந்த வீட்டில் சந்தோஷம் வந்துட்டு. யார்கிட்டலாம் இருந்து அவன் அநியாயமாக வட்டி வாங்கினானோ, யார் இடத்துலலாம் அநியாயமாக அவன் பணம் அவங்களுக்கெல்லாம் நாளத்தனையாய் அவன் திருப்பி கொடுத்தான். பார்த்திங்களா? ஏசப்பா அந்த வீட்டுக்கு வந்தோடனே ரட்சிப்பு சமாதானம் எல்லாமே வந்து விட்டது. அதே போல் தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன்ட்டு சொல்லணும். சமாதானத்தை விரும்புகிறவர். இப்போ இன்றைக்கி இன்றைய தினத்தில் இந்த சமாதானத்தை பேசுறதுக்கு நான் தகுதி இல்லை. ஏன்னா எனக்கு உண்மையில் ரொம்ப பாரமாக தான் இருந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கிட்டி ஒரு சின்ன காரணத்துக்காக சொந்த சகோதரன் மனைவி கூட எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்துட்டு. அது சும்மா பேசிகிட்டே இருக்க சொல்ல காரணம் இல்லாமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய காரியங்களை பேச, நானும் பேச, அப்படி சமாதானம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், இயேசுப்பா இப்போ தான் நான் ஒரு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இது நானே இப்படி ஒரு தவறு பண்ணிவிட்டு நான் எப்படி எல்லோரும் முன்னாடி இந்த வார்த்தையை நான் பேசணும், அது உமக்கு பிரியம் இல்லை, நீ உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். நான் உண்மையில் நான் உள்ளத்தில் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, நான் எதனாலும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய தேவன் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன், அவருடைய கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. அப்போ எனக்கு உள்ளம் அறுத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சமாதானம் இல்லாமல் இருந்து எப்படி மற்றவங்களுக்கு நம்ம சமாதானத்தை பற்றி சொல்லேன்ட்டு. அப்போ இயேசுப்பாட்ட நான் பொறுத்துமையோடு சொன்னேன், இயேசுப்பா அவங்க என்ன காரியங்களை பற்றி அவங்க பேசினாலும் அதை நான் வருத்தமாக நினைக்கல, அது நானும் அவங்களுக்கு என்னமோ சேர்ந்து அதை மன்னித்துக்கோங்கப்பா, நானும் அவங்களோட சமாதானமாய் ஆகிருவாப்பான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வார்த்தையை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தேவன் சமாதானத்தை விரும்புகிறவர். ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது. அந்த எவ்வளோ தான் பணம், சொத்து, சுகம் எவ்வளோ இருந்தாலும் அந்த எல்லாமே இருக்கலாம், அவங்க வீட்டில் ஒரு குறையும் இருக்காது.
ஆனால் அந்த வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அந்த வீட்டில் நிம்மதியான தூக்கம் வராது. நிம்மதியான தூக்கம் இல்லாதபடி அவங்க எழுச்சிவாங்க, கலங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரோட்டோரத்தில் அன்னன்னைக்கு உழைத்து அன்னன்னைக்கு சாப்பிட்டு அன்னன்னைக்கு படுத்துக்கோங்க, தூங்கிடுவாங்க. கொரட்டை போட்டு நிம்மதி அவங்க தூங்குவாங்க, அப்படி தானே? ஆனால் பெரும் பணக்காரங்களாக இருப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்குது, அவங்க ஒரு குறையும் இல்லை என்று நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க நிம்மதி இல்லாமல் காணப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சமாதானத்துக்காண்டி அவங்க எங்கெல்லாமோ அலைவாங்க. எந்த விதத்தில் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும், நம்ம சமாதானம் கிடைக்கும் என்று அவர்கள் அலைவார்கள். சமாதானத்தின் காரணர் ஒருவரே, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை சமாதான காரணராய் காணப்படுகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு நம்ம சமாதான கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுப்பா அந்த என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுப்பா ஒரு இடத்துல சுகப்படுத்துக்காண்டி போய்கொண்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அப்பொழுது இயேசுப்பா என்ன சொன்னாங்க? உன் விசுவாசம் பண்ணி ரட்சித்தது, நீ உன் வேதனை நீங்கி சுகமாக இரு, நீ சமாதானத்தோடே போ என்று சொன்னார். ஏன்னா அவர் சமாதான காரணர். அதே போல் இயேசுப்பா சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த மேல் வீட்டு அறையில் அந்த சீசர்களுக்கு முன்னால், அந்த 11 சீசர்களுக்கு முன்பாக அவர் காணப்படுகிறார். அப்போ அவர் கதவை தட்டி என்ன சொல்கிறார்? அவர்களை பார்த்த உடனே உங்களுக்கு சமாதானம். பார்த்தீங்களா? அவர் சமாதானக்காரனர், எப்பொழுதும் சமாதானத்தை விரும்புகிற தேவன். அந்த சமாதானக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இறுக பிடித்து கொள்ளணும். இறுக பிடித்து கொள்ளும்போது நமக்கு நிச்சயம் சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடணும். வைத்து விடும்போது அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பார்ப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் நித்திய கண்மலை. அவரை நம்ம என்றென்றைக்கும் நம்பணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாரத்தை வைக்கும்போது அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 29:11 வசனத்தை பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் வாக்குத்தத்தமாக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் சமாதான காரணர், சமாதான பிரபு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய புத்திரராய் காணப்பட்டால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சமாதானமாக இருக்கணும். நம்ம யாரை பார்த்தாலும் நம்ம முகத்தை புன்முறுவலோடு காணப்படணும். அந்த முகத்தை நம்ம கோபமாக வைத்திருக்கக்கூடாது. நம்ம இப்போ நான் கூட அந்த வேலையில் இருக்கும்போது டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டு கொடுக்குற வேலை. அப்போ சிலவங்க அப்படி முகம் பார்த்தா விகாரமாக அப்படி கோபத்தோடு வந்த மாதிரி தெரியும். சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்த மாதிரி வரும். அப்போ நம்ம ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தோம்னா அவங்களும் சிரிச்சுட்டு போவாங்க. நம்மளும் கோபமாக பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டி வரும். அப்போ ஒரு சின்ன புன்முறுமல் அது எவ்வளவு சமாதானத்தை காணப்படுது. அதனால் நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? சமாதானமாய் காணப்படணும். சும்மா தேவையில்லாதபடி சத்ருவனுடைய வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது. அப்போ சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நம்முடைய தேவனுடைய ஆகாரத்தை ருசிக்கணும். அந்த ஆகாரம் என்னன்னா நம்முடைய வேதாகமும் புத்தகம். கர்த்தர் தந்த இந்த வேதாகம புத்தகம், இந்த பைபிளை நம்ம படிக்கும்போது அனுதினமும் அதில் நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நம்ம உலகத்தில் வாழணும் என்று எல்லாம் கற்றுக்கிறோம். நமக்கு ஞானத்தையும் கற்றுக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும்
இந்த வேதத்தை நம்ம படித்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் நல்ல ஞானத்தை தருங்க, இந்த உலகத்தில் நான் எப்படி ஜீவிக்கணும்னு எனக்கு கற்றுத்தருங்க என்று நம்ம தேவனத்தில் கேட்கணும். அப்போ கேட்கும்போது தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். யாராவது இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? வேலை இல்லாமல் இருக்கீங்களா? ஏதாவது பண கஷ்டத்தில் இருக்கீங்களா? பிள்ளைகள் சொல் பேச்சு கேளாமல் இருக்கா? கணவன் குடித்துட்டு வீட்டுக்கு பணம் கொடுக்காமல் இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சமாதானம் இல்லாமல் ஒவ்வொருத்திட்டையாவது சொல்லிட்டு இருக்கீங்களா? யார்கிட்டையும் சொல்லாதுங்க. யார்கிட்டையும் சொன்னால் அவங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது சொல்லி வைப்பாங்க. அதனால் இப்போ என்னுடைய காரியங்களில் கூட பாருங்கள், எனக்கு குழந்தை கிடையாது. அப்போ யார் தெரியாத சிலவங்களுக்கு இப்போ 56 வயசு ஆகுது எனக்கு. இனி நான் அப்படி ஒரு குழந்தை இப்போ கேட்க போகிறேன் இல்லை. ஆனால் சில ஆட்கள் என்ன செய்வாங்க, தேவையில்லாதபடி அது தெரியாத ஆட்கள் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உலகத்தில் நம்ம யார்ட்டையும் கேட்டாலும் நம்மளே என்ன செய்வோம், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஏற்கனவே தெரிஞ்சவங்க நம்மளோட மனதை காயப்படுத்துவதற்காக திருப்பி திருப்பி என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்துருக்கலாமேம்பாங்க. பிறகு சொல்லுவாங்க, ஐயோ ஒரு பிள்ளை இல்லாமல் போயிட்டே இருந்தாங்க. அப்படி தேவையில்லாத யாரையாவது ஒரு ஆளை பிள்ளைன்ட்டு எடுத்து பேர் நாமினி பண்ணி வைக்கலாம்பாங்க. அப்படி தேவையில்லாத வார்த்தைகள்லாம். தேவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளை. அவர் ஒருபோதும் மனிதனுடைய கையில் நம்ம ஒப்படைக்க மாட்டார். ஆனாலும் தேவையில்லாமல் வீண் பேச்சுக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேவையில்லாமல் நம்முடைய மனதை புண்படுத்துக்காக சொல்லுவாங்க. ஆரம்ப காலங்களில் எனக்கு இது ஒரு வருத்தமாக இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அன்றைக்கி நான் சமாதானம் இல்லாமல் ரொம்ப சில நேரங்களில் சோர்ந்து போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. தேவன் என் உள்ளத்தில் இருக்கிறார். ஒருவேளை தேவன் என குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நான் மன பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கூட ஒருவேளை நான் இப்படி இருந்திருக்கலாம். அதனால் இன்றைய தினத்தில் நான் அதை குறித்து வருத்தப்படவே இல்லை. அநேக பிள்ளைகள் தேவன் எனக்கு குழந்தையாக கொடுத்துருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே இனி அம்மான்னு தான் கூடுவாங்க. அந்த அம்மான்னு சொன்னால் தான் தெரியும், பேரை சொன்னால் கூட தெரியாது, அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த உலக மக்களுடைய பேச்சுகள் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும், கவலை தான் தரும். அதனால் நம்ம என்ன செய்யணும், வீணான வார்த்தைகள், வீண் பேச்சு, கிளவி பேச்சு, அந்த பேச்சுக்கெல்லாம் விலகி, அந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொன்னது போல, வீண் காரியங்களை நான் வெறுக்கிறேன், அந்த கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நான் தியானம் பண்ணுவதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து நம்முடைய வேதத்தை என்ன செய்யணும், தியானமாக இருக்கணும். அப்பொழுது அவர் நம்மை பாக்கியவனாக வைத்திருப்பார். அதனால் நீங்களும் இனி உலக பிரகாரம் மக்கள்கிட்ட உங்களை வீணாக உங்கள் சமாதானத்தை இழக்காதபடி சமாதானக்காரர், சமாதான பிரபுவாகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உங்கள் பாரத்தை வைத்துவிடுங்கள். அவர் உங்களை சமாதானமாய் வைப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். ஜெபிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தோற்றினேன். ஆண்டவரே, சமாதானத்தை வைத்து போகிறேன். அதை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே தோற்றினேன். இசப்பா, அந்த மேல் வீட்டு அறையில் உங்களுடைய சீசர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே தோற்றினேன். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து நீ விசுவாசத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னீரே. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரப்பா. இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே இயேசப்பா, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி தப்புனே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலன் கொடுங்க, தீமை நின்று காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த உலக பிரகாரமான கெட்ட நாச மோசங்கள்லேருந்து விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. வீட்டில் நிலைக்கால்களில் நம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு தோப்பனே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீட்டை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. நம்முடைய கிருபையும் சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.